நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஆண்டவர் தர்காவின் ஆண்டு கந்தூரி விழா கடந்த 21ஆம் தேதி துவங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கந்தூரி விழா நிறைவாக கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெற்றது. இவ்விழாவில் பங்கேற்க தினம்தோறும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாகூர் தர்காவிற்கு வந்து செல்கின்றனர். அதன்படி நாகூர் நாயகம் நேசபாசறை அறக்கட்டளையின் சார்பில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நாகூர் தர்கா உள்ளே உள்ள அரண்மனையில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமமாக அமர வைத்து பந்தி போட்டு புலாவ், சிக்கன் 65, ஸ்வீட், தண்ணீர் பாட்டில் வைத்து 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. நாகூரில் தர்காவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற சமபந்தி விருந்து பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நாகூர் ஆண்டவர் கந்தூரி பெருவிழா இன்று கொடியிறக்கும் நாளான 469ஆம் ஆண்டு முன்னிட்டு நாகூர் நாயகம் நேசப்பாசறை அறக்கட்டளையின் சார்பாக 3ஆம் ஆண்டு இது அரண்மனை சாப்பாடு. இந்த சாப்பாடில் ஜாதி, மதம், இனம் கடந்து நாகூர் ஆண்டவரை நாடி வரும் மக்களுக்காக இது செய்யப்பட்டது. இது மொத்தத்தில் எந்த ஒரு பாகுபாடுமின்றி அனைத்து சமூக மக்களும் மனிதநேயத்துடன் அருகில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய நிகழ்வு இது. இதற்காக நாங்கள் படாத பாடுபட்டாலும் இதற்காக எங்களுக்காக அயராது நாகூர் நாகப்பட்டினம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்வதுடன் இதில் கேரளா ஒசாது அவர்களும் நாகை முஸ்லிம் ஜமாத் தலைவர் எங்கள் தலைவர் நானா அவர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரி அனைவர்களுக்கும் நன்றியினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாப்பாடு மொத்தத்தில் 5000 பேருக்கு வழங்கப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாகூர் தர்கா கந்தூரி விழாவிற்காக உலகம் முழுவதும் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக நாகூர் நாயகம் நேசப்பாசறை என்ற அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து அரண்மனை விருந்து என்ற பெயரில் அனைவருக்கும் சமபந்தி உணவு கொடுத்து மகிழ்கின்றனர். அவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் நாகூர் தர்காவில் ஜாதி மத வேறுபாடின்றி 5000 நபர்களுக்கு நாகூர் நாயகம் நேசப்பாசறை சார்பாக தொன்று தொட்டாக இந்த உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. நாகை முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜி எஸ் ஜெயினுல் ஆபிதீன் ஆகிய நான் பேசுகிறேன். பாதுஷா நாயகத்தினுடைய 469வது ஆண்டு
கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியிறக்கும் நாளான இன்று 14ஆம் நாள் அன்று நாகூர் நாயகம் நேசப்பாசறை அறக்கட்டளையின் சார்பாக ஹாஜா சம்சுதீன் சாஹிப் அவர்களால் 3வது ஆண்டாக சமபந்தி விருந்து கொடுக்கிறார்கள். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக எஜமான் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதற்கு இவர் வழிகாட்டியாக அனைத்து சமூக மக்களுக்கும் பாகுபாடின்றி ஒரே இடத்தில் இருந்து அமர்ந்து உணவு கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த செயல். இறைவனும் அதைத்தான் சொல்லுகிறான், வணக்கத்திலே சிறந்த வணக்கம் பசித்தவர்களுக்கு உணவு வழங்குவது என்று அதனுடைய அடிப்படையில் செய்கிறார்கள். மிகவும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் துஆவிற்கும் உரியது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொன்று தொட்டு நடைபெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.